வணக்கம். விஜய் தார்பாய் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தார்பாலினில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, பண்ணைக்குட்டை, வைக்கோல் போர் மூடுறதுக்கு, லாரி தார்பாய்கள், அப்புறம் விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள்லாம் மூடி வைக்கிறதுக்குங்க. அதாவது அறுவடைக்கு அப்புறம் இருக்கிற தேங்காய் களத்துக்கு அந்த மாதிரிலாம் நிறைய களத்துக்கு தேவையான பயன்கள். அதை தாண்டி மெயினாக இப்போ பார்த்துட்டிங்கன்னா கோழி பண்ணைகள். கோழி பண்ணைக்கு தேவையான சைடு தார்பாலின்ஸுங்க. கோழி பண்ணைக்கு பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் செவருலாம் இருக்காதுங்க, வென்டிலேஷனுக்காக நீக்கியிருப்பாங்க. அதே டைம் வந்து இந்த வென்டிலேஷன் போதும், இல்லை அந்த சூடு இன்னும் கொஞ்சம் இந்த சூடு இன்னும் கொஞ்சம் தக்க வைக்கும் அப்படின்னாக்கா சைடில் வந்து தார்பாலின் போட்டுப்பாங்க. வேணுங்கிறப்ப இறக்கிக்குவாங்க. ஒரு சிலர் ஃபிக்ஸடாகவே தார்பாலின் போட்டுருவாங்க. வேணுங்கிறப்ப ரிமூவ் பண்ணி மழை காலத்துலேருந்து சாரல்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி தார்பாய் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்மளுடைய கஸ்டமருடைய பிளேஸில் இருக்கோம். நம்ம கஸ்டமர் இந்த கஸ்டமர் பார்த்துட்டிங்கன்னா உடுமல்பேட்டைக்கு அவுட் சைடில் இந்த கோழி பண்ணை அமைச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த சைடு தார்பாய்களை டெம்பரேச்சர் குறைக்கணும் கூட்டணுங்கிறது தகுந்த மாதிரி மேலே ஏற்றி இறக்குறதுக்காக ஏகப்பட்ட மேனுவல் மெக்கானிசம்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கும் காட்டணும், இதே மாதிரி இந்த ஒர்க்கெல்லாம் எப்படி நீங்களும் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தளவுக்கு சைடில் பார்த்துட்டிங்கன்னா கிராஸ் லேமினேட்டட் டார்பாலின், நம்ம ஹெச்டிபி தார்பாய் இருக்குங்க, எல்டி தார்பாய் இருக்குது, கிராஸ் லேமினேட்டட் தார்பாய் இருக்குது. அதில் இந்த கிராஸ் லேமினேட்டட் தார்பாலின்ங்கிற மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டீரியலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க ரொம்ப லைட் வெயிட். நீங்கள் ஹெச்டிபியில் 250 ஜிஎஸ்எம்மில் எடுக்கிற அதே திக்னஸோட லைஃபை நீங்கள் இந்த மெட்டீரியலில் 150 ஜிஎஸ்எம் வரைக்கும் எடுக்கலாம். மினிமமில் 150 ஜிஎஸ்எம்லேயே எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு யூசேஜில் எல்லாமே வெயிட் இருந்து குறையுது. ரொம்ப லைட் வெயிட்டு. நீங்கள் உங்களுக்கு லைஃப் வந்து சிமிலர் லைஃப் வரனால உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட் மெட்டீரியலி அதே லைஃப் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். அது போக இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி யூசேஜஸ்க்குலாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ரிட்ராக்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப பார்த்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த கஸ்டமர் வந்து சைடுக்கு வந்து கிராஸ் லேமினேட்டட் தார்பாலின் போட்டிருக்காங்க. இதே கஸ்டமர் சைடுக்கு வந்து கிராஸ் லேமினேட்டடும் மேலே ரூஃபுக்கு வந்து உள்ளே வந்து ரூஃப் மாதிரி போட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த சிக்ஸ் எல்லாம் கோழி குஞ்செல்லாம் வந்து அதோடைய டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பர்னர் யூஸ் பண்ணுறாங்க. பர்னர் வந்து ஃபுல் டைம் எரிஞ்சிட்டு இவங்க இருக்கிற சைட் வந்து கொஞ்சம் கூலிங்கான சைட்டுங்கிறனால அந்த வெதுவெதுப்பு கொண்டு வரதுக்காக பர்னர் வச்சுருக்காங்க, கேஸ் பர்னர்ஸு. கேஸ் பர்னரோடைய காற்று, இந்த சூடு காற்று வந்து எப்பவுமே எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கேஸ் செலவு எச்சு வரும் அப்படிங்கிறக்காக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சீலிங்லேயே ஃபால் சீலிங் மாதிரி ஒரு தார்பாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தார்பாயும் வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கிறது க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம்னா ஹெச்டிபி தார்பாய் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சைடில் போடுற ஸ்க்ரீன்ஸோடைய யூசேஜ் வேறு, மேலே போடுற யூசேஜ் வேறு. மேலே வந்து ரெகுலராக மடித்து க்ளோஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பரவாயில்லைங்கிறது நாங்களும் ஃபீல் பண்ணோம். கஸ்டமரும் அதே மாதிரி தான் யோசிச்சாங்க. அதனால் ஹெச்டிபியில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி அவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்கள்ட்டே கேட்டு பார்த்துக்கலாம். அந்த ப்ராஜெக்டோடைய இன்சார்ஜ் இருக்காங்க, பார்க்கலாம்.
அண்ணா வணக்கம். இப்போ நம்மளது இந்த பவுல்ட்ரி ஃபார்மில் இருக்கோம். இந்த தார்பாலின் ஸ்க்ரீன் இது சீலிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது என்ன யூஸ்ன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களாண்ணா? ஓகே ஓகேங்கண்ணா. அந்த சரி சரிங்கண்ணா. இப்போ வந்து உங்களுக்கு அந்த பர்னர் இருக்கிறது அந்த அந்த இதை வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த சீலிங். சரிங்கண்ணா. சரி சரிங்கண்ணா. இது என்ன ஷெட்டுங்கண்ணா ஆக்சுவலாக? ப்ரூடிங் செக்ஷன். ஓகே ஓகேங்கண்ணா. இதுலேருந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் அங்கே க்ரோயிங் ஷெட்டு அங்கே கொண்டு போய் அங்கே இதே மாதிரி இது தேவைப்படுதுங்களாண்ணா? அங்கே தேவைப்படும். ஓகே ஓகே. யூஸ் பண்ணுறதில்ல, அது ஒன்லி வின்டர் டைமில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்க ரெகுலராக. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இந்த சீலிங் வந்து இப்போ கம்பல்சரி இது போட்டாகணுங்களாண்ணா, இல்லை சீலிங் ரூஃப் ஹைட்டே கம்மியாக இருந்தால் அது தேவை இருக்காதா? நம்ம சீலிங் மெயின் பண்ணுறது சார் டெம்பரேச்சர் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகணும் சார். சரி சார், போட்டால் ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ அந்த கேஸ் யூட்டிலைசேஷன்லாம் கொஞ்சம் குறையும் இல்லைங்களா இது? ஓகே ஓகே. எல்லாம் 10 வைக்கிற இடத்துல ஒரு 4-10 வருஷம் மட்டும் போதும் சார். ஓ ஓகே. 10 வைக்கிற இடத்துல 4-10 வருஷம் ஓகே ஓகேங்கண்ணா. ஓகே. இப்போ அந்த சைட் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்குல்லங்கண்ணா, அது என்ன எப்போ எந்த டைமிங்கில் இறக்குவீங்க ஏற்றுவீங்க? ஜிஎஸ் அதிகமாக உள்ள வர மாதம் இறக்குறீங்க. சரிங்கண்ணா. டெம்பரேச்சர் உள்ள ரூம் டெம்பரேச்சர் தான் இறக்குமா? இங்கே என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவீங்க? ஃபாரன்ஹீட். செல்சியஸில் ஒரு 23-24 மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இப்போ டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர் வச்சுருக்கீங்க இல்லைங்கண்ணா? ஆமாம் சார். இது தனியாக தெர்மோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சார். சரி சரிங்கண்ணா. இப்போ இது வந்து இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து ஹை ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவீங்க, இல்லாட்டி ரொம்ப ரெடியூஸ் ஆகும்போது நீங்கள் இந்த வார்மத்தை கொண்டு வந்துட்டே இருக்கணும் இல்லைங்களா? ரெகுலராக மெயின்டெனன்ஸில் இருக்கணும். டெம்பரேச்சர் அதிகமாக பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க சார். ஓகே ஓகேங்கண்ணா. ஸ்ப்ரேயர் இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கீங்களாண்ணா? இங்கே ஹேண்ட் ஸ்ப்ரேயர் இருக்குது. ஓ, ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறோம் சார். ஓகே ஓகேங்க. ரொம்ப லோவாகும் போது நம்ம படத்தை இறக்கிறோம். சரி 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 சரிங்க. ஓகேங்க. இப்போ அந்த க்ரோயிங் செக்ஷனுக்கு வந்து இப்போ அந்த இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண தேவை இல்லைங்களா? க்ரோயிங் பாடி லெவல் ஏற்றி. ஓகே. டார்பாயில் பவுல்ட்ரி ஸ்க்ரீன்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பவுல்ட்ரி ஸ்க்ரீன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கோழி பண்ணைகளுக்கு சைடில் ஸ்க்ரீன்ஸ் போடுறாங்க. அது போக எங்களுக்கு ரூஃபில் சீலிங் ஸ்க்ரீன்ஸ் போடுறாங்க டார்பாலின். அந்த டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அது இப்போ நம்மளோட ஒரு கஸ்டமருடைய சைட்டில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சைட் ஸ்க்ரீன்ஸ் வந்து லே பண்ணி கொடுக்குறதுக்கான ஸ்டாஃப் இருக்கிற கம்பெனிஸ் வந்து நாங்கள் லிங்க்ஸ் கொடுப்பீங்க. உங்களுக்கு தேவையான டார்பாலின் மட்டும் தான் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அதுக்கான லேபர் வந்து அடிஷ்னலாக வேறு யார் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சைட் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு டார்பாலின்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் லேமினேட்டட் மெட்டீரியலுங்க. ப்ளூ கலரில் கிராஸ் லேமினேட்டட் சி பாலின், டி பாலின் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. அதில் எங்களுக்கு ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. இதை தாண்டி இந்த ஸ்கூட்டிலையும் போடுற கஸ்டமர் இருக்காங்க. இந்த கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் வந்து கிராஸ் லேமினேட்டட் போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதனால் நம்ம வந்து கிராஸ் லேமினேட் போட்டுருக்காங்க. இதோடைய ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்க்கலாங்க. மேனுவலி ஆப்ரேட்டடு ரோலிங் அப் அண்ட் டவுன். இப்போ டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும்போது விண்டு உள்ளே வந்துச்சுன்னா டெம்பரேச்சர் குறைக்கணுங்கிறதுக்காக ரோல் அப் பண்ணிடுறாங்க. நைட் டைமில் ரோல் டவுன் பண்ணி டெம்பரேச்சர் உள்ள ஃபுல் டைமாக ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கான எல்லா மெஷர்ஸும் எடுத்துருக்காங்க. நீங்கள் பவுல்ட்ரி ஃபார்மில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரூடிங் செக்ஷனில் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக இந்த கேஸ் பர்னர்ஸ் வச்சுருக்காங்க. அதை தாண்டி இது ஒரு சீலிங் ஷீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டார்பாலின் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஷீட் மாதிரி ரேப் பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அந்த டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் வந்து ஒரு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இல்லை இது விட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் பர்னர் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஹீட்டு ரொம்ப நேரம் நிற்கணுங்கிறதுக்காக ரூப் ஹீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீலிங் ஹீட் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த கேஸ் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுப்போக உங்களுக்கு இந்த நிறைய பர்னர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்து ஒரு 30% இந்த சீலிங் போடுறதுக்கு ஒரு 30% ஆஃப் தி பர்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். தேவையான வார்ம்த்து ரூம் டெம்பரேச்சர் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த சீலிங் ஷீட்ஸு சைட் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ரெக்குயர்மெண்ட்டு வேறு சைஸில் இருக்கும். அதனால் உங்களுக்கு கஸ்டமைஸ் சைஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய போல்ட்ரி ஃபார்ம் என்ன சைஸில் இருக்குங்கிற மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். இல்லாட்டி உங்களுக்கு ரெகுலராக லே பண்ணி கொடுக்குற ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா கூட எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு அதே சைஸ் மெஷர்மெண்ட் நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி சீலிங்கில் பண்ணுறதுக்கான இந்த சீலிங் ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னா சைடில் ரோப்க்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம்.
ரோப் இன்சர்ட் பண்ணுற மாதிரி அந்த ரோப்பில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இதில் ஹேண்ட் வெறுமனே மேலே போட்டு ஒரு பைப்போட சப்போர்ட் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அதை அப்படியே ரோல் போட்டு அன்ரோல் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். சைட் ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கிராஸ் லேமினேட் வந்து 150 GSM 200 GSM வர மாதிரி சைடில் இருக்குது. சதுரடி 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கோம். சீலிங் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக போடணும். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் இருக்கிறதுனால HDD இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து 250 GSM இந்த சைட்டில் இருக்குது 250 GSM பிளாக் கலரு. இதில் உங்களுக்கு ஹெவியாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். இதோட ஹெவியாக 500 மைக்ரான் வரைக்கும் இருக்குது. இல்லை லோயராக போனதுனால 120 வரைக்கும் இருக்குது. உங்களுடைய ஆப்ஷனுக்கு அந்த மாதிரி சொல்லுங்கள், அதே மாதிரி நாங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோழி பண்ணைகளுக்கு தேவையான தார்பாய்களை தனித்துவமாக நாங்கள் ஒருத்தருக்கும் உங்களுடைய சைஸ் 7.5 அடி இருக்கலாம், 8 அடி இருக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எங்களால் மேட்ச் பண்ணி எங்களுடைய தார்பாலின் ரோலை எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ரீச் பண்ணி மேட்ச் பண்ண முடியுமோ நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஐலெட்ஸ் வந்து 2 அடி கொண்டு வேணும், 3 அடி கொண்டு வேணும், உங்களோட என்ன தேவையோ அது மேக்ஸிமம் மேட்ச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களுடைய தேவையை வந்து இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கேட்டு என்னென்ன தேவை இருக்குங்கிறது எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன தேவையில் என்னென்ன சைஸில் ஃபினிஷிங் பண்ண தர முடியும், என்னென்ன குவாலிட்டி உங்களுக்கு சூட் ஆகும் எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணி உங்கள்கிட்டையும் சஜஷன்ஸ் கேட்டு சைஸை புதுசாகவே உங்களுக்குன்னே மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி தருவோம். உங்கள் ஊருக்கு வரப்போகிற டிரான்ஸ்போர்ட் என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறதையும் நாங்களே கம்யூனிகேட் பண்ணி சொல்லிடுவோம். நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே வாங்குறனாலும் வாங்கலாம், இல்லை நம்ம ஃபேக்ட்ரி அட்ரஸும் கீழே கொடுத்துருக்கேன், அங்கேயே நேரில் வந்து விசிட் பண்ணி மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டு நேர்லேயே பண்ணணுன்னாலும் பண்ணலாங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் இருக்குது. நம்மளோட தார்பாயில் என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது, இதை தாண்டி நம்மளோட அக்ரி மிஷினரிஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். வேறு ஏதாவது விவரங்கள் வேணும்னாக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு பதிவுகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.